வணக்கம். இப்போ நம்ம சர்க்யூட் பேஸ்டு கொஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் அதான் பார்த்தோம். இப்போ அதோட தொடர்ச்சி தான் அந்த வீடியோ. ஓகேங்களா? சர்க்யூட் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த வீடியோலையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இது சர்க்யூட் வந்து கிவன். அதில் 4 ரெசிஸ்டர்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். 4 மின்தடைகள் 10 10 10 எல்லாமே 10 ஓம் தான். ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏபிக்கு இடையே தொகுபையின் மின்தடை என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஏ புள்ளி இங்கே இருக்குது, பிங்கிற புள்ளி அங்கே இருக்குது. ரெண்டு கடையில் தொகுபையின் மின்தடை என்ன, எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதான். ஸோ இப்போ இது வந்து பார்த்தா என்ன சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கா, எது சீரீஸில் இருக்குது பேரலில் இருக்குது அப்படின்லாம் அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஏன்னா இருக்குதான், ஆனால் அதை வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் பண்ணி சர்க்யூட்டை கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து எளிமைப்படுத்தணும். எப்படி எளிமைப்படுத்துகிறோம் அப்படின்னா பார்க்கணும். இப்போ இந்த மாதிரி சர்க்யூட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அன்னெசரியாக சில ஒயர் வந்து இருக்கும், எக்ஸ்ட்ரா ஒயர்ஸ் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சர்க்யூட்டை முதல்ல வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னா அங்கே பாருங்கள், இங்கேருந்து இது ஏங்கிற பாயிண்ட்டு, இங்கேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கிட்ட எந்த ரெசிஸ்டாரும் எதுவுமே இல்லை. அப்போ இந்த பாயிண்ட் ஏ தான் என்னது இங்கேயும் இருக்குது, இந்த ஏ தான் இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, இதிலேருந்து ஒரு ஒயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பிங்கிற பாயிண்ட் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே என்னது, இது ஏ இது பி. ஓகே, ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து இப்போ சர்க்யூட் வரையலாம். வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக வரையலாம். என்ன வரையலாம், ஏவுக்கும் பிக்கும் இடையில் இருக்குது என்ன இருக்குது, இந்த 2 10 ஓம் ரெசிஸ்டார் 2 10 ஓம் மின்தடையும் தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ நான் வரைகிறேன். இது வந்து பாயிண்ட் ஏ, இதில் இந்த 10 ஓம் இன்னொரு 10 ஓம் ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. இது வந்து பிங்கிற புள்ளி, அந்த புள்ளி, இந்த புள்ளினாலும் அந்த புள்ளினாலும் ஒன்று தான். அடுத்தது இந்த 2 மின்தடை எப்படி இருக்குது பாருங்கள், இது ரெண்டும் தொடர் இணைப்பில் இருக்குது. இந்த எண்டு வந்து ஏல கனெக்ட் ஆகிருக்கு, இந்த எண்டு வந்து என்னது பியில் கனெக்ட் ஆகிருக்கு. பிங்கிறது இதுவும் ரெண்டுமே ஒன்று தான். இதனாலும் சொல்லலாம், இந்த பாயிண்ட் சொன்னாலும் சொல்லலாம். அப்போ ஏபி இடையில் தான் இந்த 10 ஓம் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன சொல்லலாம், இப்படி எடுக்கலாம் இல்லையா. இது ஏ 10 ஓம் இன்னொரு 10 ஓம் இன்னொரு 10 ஓம், இதுவும் வந்து என்ன ஆகிருக்கு ஏபி இடையில் தான் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ 4 ரெசிஸ்டார் முடிஞ்சது, 4 ரெசிஸ்டர்ஸ். அடுத்து இந்த 10 ஓம் இதுவும் என்ன இருக்குது பாருங்கள், ஏவுக்கும் பிக்கும் இடையில தான் இந்த இது கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறோம், இப்படி கூட எடுத்துக்கலாம், இப்படி எடுத்துக்கலாம். ஏக்கும் பிக்கும் இடையில் இன்னொரு 10 ஓம். இதுதான் சர்க்யூட். இப்போ இது பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, இந்த 2 ரெசிஸ்டார் சீரீஸில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, இந்த 3 வந்து என்னது பேரல் காம்பினேஷனில் இருக்குது அப்படின்னு தெரியுது இல்லையா. ஸோ இந்த சர்க்யூட்டை தான் இவங்க வந்து இப்படி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக. ஸோ இதை வந்து இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு வரைய தெரியணும். இப்போ நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் வந்து என்னது சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது இல்லையா, தொடர் இணைப்பு. தொடர் இணைப்புனா ரெண்டையும் சேர்த்தோம்னா என்ன வரும், RS = R1 + R2. அப்போ என்ன ஆயிரும், ரெண்டும் 10 + 10 20 ஆயிரும் இல்லையா. அப்போ அதே தான் = இதே ஏங்கிற பாயிண்ட்டு, இங்கே வந்து பிங்கிற பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த 10 + 10 வந்து என்ன ஆயிடுது 20 ஆயிடுது தொடர் இணைப்பில் இருக்கிறதுனால. ஸோ 20 ஓம். அடுத்து அதே மாதிரி தான் இது ரெண்டும் என்னது தொடர் இணைப்பில் இருக்குது, சீரீஸ் கனெக்ஷன். சீரீஸ் கனெக்ஷனாக எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இது வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதோ அதே தான் இது வழியாகவும் போகணும். மாறுனுச்சுன்னா அது தொடர் இணைப்பு கிடையாது. சரி, அப்போ 10 + 10 இதுவும் வந்து என்னது 20 ஓம். அப்போ இது கடையில் நம்ம என்ன பண்ணலாம், 20 ஓமாக மாற்றிடலாம். இதுவும் 20 ஓம். ஓகே, அடுத்தது இது வந்து என்னது, இந்த 10 ஓம் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த 10 ஓம் இருக்குது, இது வந்து 10 ஓம். இப்போ இந்த 3 வந்து பார்த்திங்கன்னா பேரல் கனெக்ஷனில் இருக்குது. 10 20 20 இது 3 வந்து பேரல் கனெக்ஷனில் இருக்குது. பேரல் கனெக்ஷனில் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னு தெரியும். என்ன ஃபார்முலா, 1/RP. ஸோ 2 ரெசிஸ்டார்ஸ் வந்து பேரலில் இருந்ததுன்னா நம்ம R1 × R2 R1 + R2ன்னு போட்டுடலாம். இங்கே 3 இருக்குது, அதனால் என்ன பண்ணுறோம் 1/R1 that is 10 1/10 + 1/20 + 1/20. இதுக்கு எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தோம்னா 20 வரும் கீழே. இங்கே வந்து என்னது 20ல் 10 எத்தனை 2 இருக்குது. ஸோ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 2 × 1 2 ப்ளஸ் இதில் வந்து இது 20 தான். அப்போ இது வந்து 1 ப்ளஸ் இது 20 தான் ப்ளஸ் 1. அப்போ டோட்டல் வந்து 2 + 1 3 3 + 1 4 4/20 வரும். 4/20னா நமக்கு வந்து 1/5 1 டைம், இது வந்து 5 டைம்ஸ். பார்த்தீங்கன்னா 1/RP = 1/5. 1/RP தான் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா
1/5 கிடச்சிருக்கு. therefore RP ஈக்குவல் டு 5 ஓம். ஸோ இந்த 5 ரெசிஸ்டார்ஸை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணாலும் நம்மளுக்கு கிடைக்கிற எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 5 ஓம் தான். இதெல்லாம் டோட்டலாக பார்த்தோம்னா 30 + 20 50 ஓம் ரெசிஸ்டார்ஸ் வந்து இருக்குது. ஆனால் நமக்கு கிடைக்கிறது வந்து 5 ஓம் தான் கிடைக்கும். இதுதான் ஆன்சர். இதை நோட் பண்ணி. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. இந்த நெட்வொர்க்கில் பெட்வீன் A அண்ட் B எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இதே மாதிரி ஒரு சம் வந்து நம்ம புக்லேயும் பார்த்துருக்கலாம். பார்க்கும்போது தெரியுது. இப்போ இந்த ஒரு காம்போனண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு எலமெண்ட்டில் இந்த 3 இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து என்ன வரும்? 3 + 3 6 ஆயிரும். இப்போ 6 ஓம் இல்லையா? அது வந்து 6 ஓம். அதே மாதிரி இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பு. அப்போ 2 + 2 4 ஓம் ஆகிடும். 4 ஓம். இது மாதிரி எலமெண்ட்டு தான் அடுத்து ரிப்பீட் ஆகுது, 2 எலமெண்ட். அப்போ இங்கேயும் அதே தான் வரும். 6 ஓம் 4 ஓம். அதே மாதிரி இங்கேயும் அடுத்த எலமெண்ட்டுக்கும் அதே 6 ஓம் 4 ஓம். இது டெர்மினல் A, இது டெர்மினல் B. இப்போ இந்த 2 ரெசிஸ்டார்ஸும் பேரல் கனெக்ஷனில் இருக்குது, பக்க இணைப்பில் இருக்குதுன்னு தெரியுது. அப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். ஒரு RP எவ்வளோன்னு பார்ப்போம். ஈக்குவல் டு 6 × 4 R1 × R2/R1 + R2. அப்போ 6 × 4/6 + 4 எவ்வளோ வரும்? RP ஈக்குவல் டு 24/10ன்னு வந்துடும். 24/10. இதே தான் இதுக்கும் வரும். 24/10 24/10. அப்போ டோட்டல் வேல்யூ இது எல்லாமே சீரீஸில் இருக்குது. நமக்கு வந்து டெர்மினல் A இது வந்து ஒரு 24/10, இது ஒரு 24/10, இது ஒரு 24/10. எல்லாமே சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பு. அப்போ நம்ம அப்படியே ஆட் பண்ணுவோம். ஸோ டோட்டல் வந்து எல்லாமே ஈக்குவல் வேல்யூ இல்லையா? அப்போ என்ன சொல்லியிருக்கோம்? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா NRங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ N × R. Rங்கிறது இந்த ஒரு RP. இப்போ Nங்கிறது எத்தனை எலமெண்ட்ஸ்ன்னு இருக்குது, எத்தனை ரெசிஸ்டார்ஸ்னு பார்த்தோன்னா 3 இருக்குங்க. இப்போ 3 × 24/10. இப்போ எவ்வளோ வரும்? இது வந்து 2.4. 2.4 × 3 12, இது 1 2 6 7.2 ஓம். இப்போ ஆன்சர் வந்து 7.2 ஓம் அப்படின்னு வந்துடும். இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போ இது மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் வந்து ABக்கு இடையில் நம்ம தொகுபயன் மின்தடை கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் R எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் பெட்வீன் A அண்ட் B இதான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் எது சீரீஸில் இருக்குது, எது பேரலில் இருக்குது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம சத்துக்கு இப்போ இது ஃபுல்லாக வந்து சீரீஸில் இருக்குது இப்படி சொல்லலாமா? இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இது ஃபுல்லாக சீரீஸில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கு அப்படி தெரியும் சீரீஸில் இருக்கிற மாதிரி, ஆனால் அப்படி கிடையாது. சீரீஸில் இருக்கணும்னா எப்படின்னு என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம்? அந்த இப்போ 3 ரெசிஸ்டார்ஸும் சீரீஸில் இருக்குது அப்படின்னா அந்த 3லேயும் போகக்கூடிய கரண்ட் வந்து சேமாக இருக்கணும். அப்படி இருக்குமானா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த இதில் போகக்கூடிய கரண்ட்டு பர்டிகுலர் கரண்ட் இருக்கும், இது ரெண்டாக பிரிஞ்சிடும். இதில் வந்து 1 ஆம்பியர் அப்படின்னா இல்லை 2 ஆம்பியர்னா அந்த 2 ஆம்பியரில் வந்து ஒரு பகுதி இது வழியாக போகும், மீதி வந்து இது வழியாக போகும். ஓகேயா? அப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து 2 ஆம்பியர்னால் அதே 2 ஆம்பியர் இதில் போகாது, ஒரு பகுதி பிரிஞ்சிருது. ஸோ அப்போ இது ரெண்டும் சீரீஸில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் இதுவும் இங்கே வந்தோடனே இந்த ஜங்ஷனில் ஒரு பகுதி கரண்ட் இங்கே இது வழியாக போகும், மீதி வந்து இது வழியாக போகலாம். அப்போ அதே கரண்ட் இங்கே வரும்னு சொல்ல முடியாது. அப்போ இது 3ம் சீரீஸில் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. இப்போ எது சீரீஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது. இது ரெண்டும் 5 ஓம் 8 ஓம் வந்து சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பு. ஸோ அது ரெண்டும் முதல்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அப்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இப்படி கிடைக்கும், இந்த மாதிரி கிடைக்கும். இது வந்து 6 ஓம், இது வந்து 4 ஓம், இந்த பாயிண்ட் A. அதே மாதிரி இது வந்து 5 ஓம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து B. இப்போ 5 8
இங்கே வரக்கூடிய கரண்ட்டு இது வழியாக வரணும். அப்போ கரண்ட் வந்து சேமாக இருக்கும். அது ரெண்டும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். தொடர் இணைப்பில் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம், RS = R1 + R2 அப்படியே ஆட் பண்ணுவோம். 8 + 5 13. அப்போது இந்த இடத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து 13 ஓம். அடுத்து இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா பேரல் கனெக்ஷனில் இருக்குது. இது ரெண்டும் பேரல். ஏன்னா கரண்ட்டு பிரியும். இங்கே போனோடனே ஒரு பகுதி இது வழியாக போகும், இன்னொரு கரண்ட் இது வழியாக போகும், கரண்ட் பிரியும். இப்போ பேரல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், RP. அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே போடுறேன். RP = 13 × 6, R1 × R2 / R1 + R2. இப்போ 13 × 6 / 13 + 6 எவ்வளோ வரும், 78 / 19 வரும். ஸோ இதோட எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து 78/19. அப்போ சர்க்யூட் என்ன ஆகும், இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இங்கே வரைகிறோம். ஸோ இங்கே 4 ஓம், இந்த டெர்மினல் A, அந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து தான் 78/19 ஆயிடுது. ஸோ இதோட வேல்யூ 78/19 ஓம். அடுத்து இந்த 5 ஓம் இருக்குது, 5 ஓம். இது வந்து டெர்மினல் B. இப்போ இது இந்த 3 ரெசிஸ்டார்ஸும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குதுன்னு சொல்லலாம், தொடர் இணைப்பில் இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ தொடர் இணைப்புனா நம்ம என்ன சொல்லுவோம், RS = R1 + R2 + R3. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். என்ன வரும், 4 + 78/19 + 5ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 + 5 9. அப்போ 9 + 78/19. இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணி சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா 249/19 வரும். இதை டிவைட் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து 13.1 அப்படின்னு கிடைக்கும். 13.1 ஓம். இது ஆன்சர், 13.1 ஓம். நோட் பண்ணிங்க. இப்போ 4th கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க நமக்கு. இந்த சர்க்யூட்டில் என்ன கொஸ்டின், இந்த சர்க்யூட் கொடுத்தாச்சு. இதெல்லாம் வந்து 2 ஓம், 6 ஓம், 3 ஓம், 3 ஓம், 6 ஓம். இது அம்மீட்டர், இது செல்லு, அதோட வோல்டேஜ் 14 வோல்டேஜ், அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அகமின் தடை வந்து 0.8 ஓம்னு சொல்லியாச்சு. கொஸ்டின் என்னென்னா ரீடிங் ஆஃப் அம்மீட்டர் என்ன, இப்போ அம்மீட்டர் என்ன ரீடிங் காமிக்கும் அப்படிங்கிறது தான். அம்மீட்டரினுடைய அளவு என்ன அப்படின்னு கேட்குறோம். அம்மீட்டர் காட்டக்கூடிய அளவு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த சர்க்யூட் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக இருக்குது. எந்தெந்த ரெசிஸ்டார்ஸ் வந்து சீரீஸில் இருக்குது, எது பேரலில் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, இதை வச்சுட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ நம்ம இப்போ சர்க்யூட்டை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ முதல்ல இந்த இதை அப்படியே வரைஞ்சிக்குவோம். இது இந்த 14 வோல்டேஜ் பேட்ரி வந்து இது அப்படியே கீழே இருக்கட்டும், இது 14 வோல்டேஜ். இந்த 0.8 ஓம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, அகமின் தடை, இந்த செல்லுக்குன்னு ஒரு மின் தடை இருக்குல்ல, அதை வந்து தனியாக போட்டு காட்டுறாங்க. இது வந்து அகமின் தடை R, ஓகேயா, ஸ்மால் ஆர் வச்சு, அது வந்து 0.8 ஓம் கொடுத்துட்டாங்க, 0.8 ஓம். ஓகே, இப்போ இதுக்கு இடையில் பார்த்தோம்னா இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸ், இதோட இந்த முனை 3 ஓமோட இந்த எண்டு, அதே மாதிரி 6 ஓமோட இந்த எண்டு, இது ரெண்டும் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு பாருங்கள். இந்த 6 ஓமோட இந்த முனையும் இங்கே வந்துட்டு பேட்டரியோட பாசிட்டிவில் தான் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா. அப்போ பேட்டரியோட பாசிட்டிவில் நமக்கு வந்து என்னென்னா 2 மின்தடைகள் கனெக்ட், 2 மின்தடையா 3 ஓம் 6 ஓமோட இந்த முனை வந்து, அதாவது 3 ஓமோட லெஃப்ட்டு, அதேமாதிரி 6 ஓமோட லெஃப்ட்டு, ரெண்டுமே வந்து என்னது பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். என்னென்னா இது வந்து 6 ஓம், இது 3 ஓம், இது 3 ஓம். ஓகே, இப்படி கனெக்ட் பண்ணலாம். அடுத்து இந்த 3 ஓம் 6 ஓம் ரெண்டோட அதர் ரெண்டு இருக்குல்ல, அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிருக்கு. இதே மாதிரி இங்கே இந்த 2 எண்டும் தான் ஜாயின் ஆகி தான் பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு. அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம் நம்ம. அதே மாதிரி அது ரெண்டும் ஜாயின் ஆகி அது அம்மீட்டரோட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், அம்மீட்டர் கொடுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பேர் இங்கே எப்படியோ அதே மாதிரி தான் இங்கே நம்ம என்ன பண்ணலாம். இப்போ இன்னும் ஒரு பேர் இங்கே பண்ண மாதிரி என்ன பண்ணலாம், 6 ஓம், இங்கே ஒரு 3 ஓம், இது ரெண்டும் அதை ரெண்டு வந்து கனெக்ட் ஆகி அதை கொண்டு போய்ட்டு நெகட்டிவில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட நெகட்டிவ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி நம்ம கனெக்ட் பண்ணலாம். இது முடிஞ்சது. இப்போ அடுத்து இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது, இங்கே ஒரு மின்தடை இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா. அந்த 2 ஓம் பார்த்தீங்கன்னா எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, அதாவது இந்த என்னது பேட்டரியோட பாசிட்டிவ் இல்லையா. இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு. அந்த கனெக்ட் ஆனதை கொண்டு போய் எங்களுக்கு பேட்டரியோட பாசிட்டிவில் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த பேட்டரி பாசிட்டிவ் கனெக்ஷனில் இருந்து தான் இந்த முனை,
அதே மாதிரி இது வந்து என்னது, இது ரெண்டும் கனெக்ட் ஆகி பேட்டரி நெகட்டிவ் இருக்குது. அப்போ பேட்டரியோட பாசிட்டிவ்க்கும் நெகட்டிவ்க்கும் இடையில தான் அந்த 2 ஓம் இருக்குது. அதை நம்ம இங்கேயே கொடுக்கலாம், இப்படி கூட கொடுக்கலாம், இப்படி கூட எடுக்கலாம். இது மேலே கொடுத்துருக்காங்க, நான் வந்து கீழே எடுத்துகிறேன். இப்படி கூட கொடுக்கலாம், இப்படி கூட கொண்டு போயிட்டு கொடுக்கலாம். இங்கே இடம் இல்லாதனால கீழே கொடுக்குறேன். ஸோ 2 ஓம், இந்த 2 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அப்படி ஓகே, ஆறில் மேலே இருக்கிறதுனால மேலேயே கொடுத்துருவோம். மேலேயே கொடுத்துட்றேன். இது ரெண்டும் ஜாயின் ஆகிற இடத்துல. ஓகே, கொஸ்டினில் இந்த பார்ட் எரேஸ் பண்ணிடுறேன் இடம் வேணுங்கிறதுக்காக. ஸோ இதோட இந்த டெர்மினல் ரெண்டும் மீட் ஆகிற இடம் இந்த இடம் தானே. இந்த இடத்துல கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 2 ஓமை கனெக்ட் பண்ணிடுறோம். இது வந்து 2 ஓம். ஓகே, இதுதான். ஸோ இந்த சர்க்யூட்டை தான் இப்படி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் ஈக்குவல். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னது, நமக்கு வந்து இந்த அம்மீட்டரோட வேல்யூ என்ன, ரீடிங் என்ன, இந்த இடத்துல கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு வந்து முதல்ல டோட்டல் ரெசிஸ்டன்ஸ், இந்த சர்க்யூட்டில் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கோம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணலாம், இது வழியாக போகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது பாருங்கள். இது ரெண்டும் என்னது, பேரல் கனெக்ஷன் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. அப்போ பேரல்னால் இதோட டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன இருக்கும், R1 × R2 பை R1 + R2 போட்டால் என்ன வரும், 6 × 3 18, 18 / 6 + 3 போடலாம்ல. இது ரெண்டுக்கும் இங்கே சைடில் எழுதுறேன். RP = R1 + R2. இப்போ R1 × R2 6 × 3 / 6 + 3 எவ்வளோ வரும், R3 18 / R 9. அப்போ என்னது 2 ஓம்னு வருமா, 18 / 9 2 ஓம். ஸோ இதோட வேல்யூ வந்து எஃபெக்டிவ் வேல்யூ வந்து என்னது 2 ஓம். அதே மாதிரி இதோட வேல்யூ என்னது, இது ரெண்டும் சேம் தான் 2 ஓம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா, இந்த சர்க்யூட்டை இங்கே வரைகிறேன். பேட்டரியோட பாசிட்டிவ் நெகட்டிவ், இது இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் R, இங்கே வந்து என்ன இருக்குது, ஒரு 2 ஓம் ஆயிடுது. இதோட டோட்டல் 2 ஓம்னு கிடச்சிருது. இது கடையில் தான் அம்மீட்டர் இருக்குது. அடுத்து இதோட வேல்யூவும் 2 ஓம். ஓகே, இப்படி இருக்குது. இங்கே ஒரு 2 ஓம் இருக்குது, இங்கே ஒரு 2 ஓம் இருக்குது, இங்கே ஒரு 2 ஓம். இப்போ இந்த ரெண்டு 2 ஓமும் என்ன கனெக்ஷனில் இருக்குது, இது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ 2 + 2 என்ன ஆயிரும், 4 ஆயிரும் இல்லையா. அப்போது அடுத்த சர்க்யூட் என்ன ஆகும், இங்கே வரைகிறேன். இப்படி இருக்குது, இது செல்லு ரெசிஸ்டன்ஸ் R, இது ரெண்டும் சேர்த்து 4 ஓம் ஆயிருக்கு. 4 ஓம், அதுக்கடையில் தான் நமக்கு என்னது அம்மீட்டர் இருக்குது. இது ரெண்டும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ஓகேயா, தொடர் இணைப்பாயிருக்கு. தொடர் இணைப்புனா அம்மீட்டர் எங்கே வேணுமாலும் கனெக்ட் பண்ணலாம், இங்கே கனெக்ட் பண்ணலாம், இங்கே கனெக்ட் பண்ணலாம், எங்கே வேணுமாலும் கனெக்ட் பண்ணலாம், சீரிஸ் கனெக்ஷன். ஸோ அப்போ அம்மீட்டர் இங்கே இருக்குது, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் என்னது 4 ஓம். இது இங்கே 2 ஓம் இருக்குது, இன்னும் அந்த 2 ஓம் இருக்குது, இப்படி இருக்குது. ஓகே, இப்போ இன்னும் நம்ம எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கல, மொத்த மின்தடை கண்டுபிடிக்கல. அடுத்து இந்த 4ம் இந்த 2ம் என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பாருங்கள், இங்கேருந்து போகக்கூடிய கரண்ட், டோட்டல் கரண்ட் வந்து ஐன்னு வச்சுக்கிட்டோம்னா இது 2 பகுதியாக பிரியும். இதில் ஒரு பகுதியாக, இதில் ஒரு பகுதியாக பிரியும். அப்போ இது ரெண்டும் வந்து பக்க இணைப்பில் இருக்குது, பேரல் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ இது ரெண்டுக்கும் டோட்டல் என்ன வரும் அப்படின்னா, நம்ம ஃபார்முலா சொல்லுவோம்ல, இந்த RP ஃபார்முலா போட்டோம்னா RP = 4 × 2 / 4 + 2 எவ்வளோ வரும், 8/6ன்னு வரும். 8/6 R 4 மேலே இங்கேயும் 2ஆல் அடித்தோம்னா 4/3ன்னு வரும் இல்லையா. ஸோ இந்த வேல்யூ வந்து எவ்வளவு, நமக்கு 4/3. இது ரெண்டினுடைய எஃபெக்டிவ் வந்து 4/3. அப்போ நமக்கு என்ன வரும், சர்க்யூட்டு இப்படி வந்துடும். இது ரெண்டும் சேர்த்து நமக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ 4/3 ஆயிடுது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 4/3. ஓகே, ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் 4/3. அந்த 4 இப்போ அம்மீட்டர்லாம் விட்டுருவோம், அப்புறம் பார்க்கலாம். டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கும். இப்போ இது வந்து 4/3, அதுவும் இந்த ஆரும், இந்த R அப்படியே இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து 4/3 ஆயிடுச்சு. இது ரெண்டும் என்ன கனெக்ஷனில் இருக்குது, இப்போ இந்த 4/3 ஓமும் இந்த R என்ன கனெக்ஷனில் இருக்குது, இங்கே பாருங்கள், செல்லோட சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது, தொடர் இணைப்பில் இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் RS = R + 4/3. R வேல்யூவும் கொடுத்துருக்காங்க 0.8 இல்லையா. அப்போ 0.8 + 4/3 எவ்வளோ வரும், இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 6.3/3ன்னு வருது. 6.3/3 இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம்னா 6.3/3. இதுதான் RS. இதுதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இந்த சர்க்யூட். இந்த சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 6.3/3 ஓம். இப்போ கொஸ்டின் வந்து அது கிடையாது,
நம்ம கொஸ்டின் வந்து எது அப்படின்னா இது வழியாக கரண்ட் எவ்வளோ, இந்த இடத்துல கரண்ட் எவ்வளோ போகும் அப்படிங்கிறதா. ஓகே, அப்போ இந்த இடத்துல கரண்ட் எவ்வளோ போகும்னா இந்த இடத்துல வந்துருங்க. அம்மீட்டருக்கு எங்கே இருக்குது, கடைசி அம்மீட்டர் எங்கே வரைஞ்சிரும், இங்கே வரைஞ்சிரும். இந்த இடத்துல கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ரெசிஸ்டன்ஸ், இது வந்து பேரல் சர்க்யூட். பேரல் சர்க்யூட்டில் கரண்ட் வந்து என்ன ஆகும், இங்கேருந்து போகிற கரண்ட் வந்து 2 பகுதியாக பிரியும். நல்லா கவனிங்க. எங்கே அதிகமாக போகும், எங்கே கம்மியாக போகும்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே கம்மியாக இருக்குது, மின்தடை கம்மியாக இருக்குது, 2 ஓம் தான். இங்கே வந்து 4 ஓம். அப்போ இங்கே கம்மியாக இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கிற இடத்துல அதிகமாக போகும், ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிற இடத்துல கம்மியாக போகும் கரண்ட்டு. அப்புறம் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது 4, இங்கே 6 இல்லையா. அப்போ மொத்தம் வந்து என்னது 6 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போ இந்த கரண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா மொத்த கரண்ட்டை வந்து நம்ம வந்து 6 பகுதியாக பிரிக்கலாம். மொத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே 4 ஓம் 2 ஓம் இருக்கிறனால மொத்த கரண்ட் இங்கேருந்து வரக்கூடிய கரண்ட்டை வந்து 6 பகுதியாக பிரிக்கலாம், I/6. ஓகே, கரண்ட் வந்து என்னது, இப்போ இதெல்லாம் எரேஸ் பண்ணிடுறேன், இந்த பக்கம் உள்ளதெல்லாம். இந்த கரண்ட்டை வந்து 6 பகுதியாக பிரிக்கிறேன், I/6ன்னு பிரிச்சிடுறேன். இது வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகும் அப்படிங்கிறது தான். இப்போ வந்து என்னது, ஒரு 6 பகுதியாக பிரித்தாச்சு. இப்போ கரண்ட் வந்து எப்படி போகும்னா இங்கே வந்து 2 ஓம், இங்கே 4 ஓம். அப்போ என்ன ஆகும்னா 2 மடங்கு 4 மடங்கு, 2 பகுதி ஒரு வகையில் ஒரு பாத்தில் போகும், மீதி 4 பகுதி வந்து இன்னொரு பாத்தில் போகும். எங்கே 4 பகுதி போகும், எங்கே 2 பகுதி போகும் அப்படின்னா, அதாவது இது வந்து ஒரு பகுதி, இது மாதிரி 4 பகுதி, இது மாதிரி 2 பகுதின்னு சொல்கிறேன். எங்கே 4 பகுதி எங்கே 2 பகுதி போகும்னா, எங்கே வந்து 2 ஓம் மின்தடை இருக்குது அங்கே வந்து 4 பகுதி போகும், 4I/6 போகும். எங்கே 4 ஓம் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் அதிகம் இல்லை, அங்கே கரண்ட்டு கம்மியாக தான் போகும். அப்போ 2 × I/6, இங்கே 2 தான் போகும், 2 பங்கு தான் போகும். இங்கே 4 பங்கு போகும், இங்கே 2 பங்கு போகும். நம்ம கரண்ட்டை எங்கே கண்டுபிடிக்கணும், இது வழியாக அதான் கண்டுபிடிக்கணும். அம்மீட்டர் இங்கே தான் இருக்குது. அப்போ நமக்கு வந்து என்ன ஆன்சர்னா 2 × I/6. ஓகே, இப்போ 2 × I/6னா முதல்ல வந்து I நமக்கு எவ்வளோன்னு தெரியணும், I எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, I எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்போ இது வழியாக அம்மீட்டர் வழியாக போகிற கரண்ட் வந்து இதுதான் 2 × I/6. 2 × I/6 இதுதான் அம்மீட்டர் ரீடிங், 2 × I/6. இப்போ I எப்படி கண்டுபிடிக்கிறது, ஐனா டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட், இந்த டோட்டல் கரண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, டோட்டல் கரண்ட் I = டோட்டல் வோல்டேஜ் / டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். டோட்டல் வோல்டேஜ் எவ்வளவு 14 வோல்டேஜ் / டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், இந்த 6.3/3. 6.3/3னால இங்கே 3 போட்டுக்கலாம். ஓகே, இதுதான் வந்து டோட்டல் கரண்ட் I. இப்போ நம்ம அந்த அம்மீட்டர் வழியாக போகிறது எவ்வளோன்னு சொன்னோம், 2 × I/6. அப்போ இந்த ஃபார்முலா படி 2 × Iக்கு பதிலாக என்ன பண்ணலாம், இதுதான் I, 14 × 3/6.3/6 அப்படின்னா என்ன அர்த்தம், இன்ட்டு 1/6ன்னு போடலாமா. இப்போ என்ன ஆன்சர் வரும் பாருங்கள், இது வந்து 2 டைம்ஸு, இந்த 2வும் இந்த 2வும் அடிக்கலாம். அப்போ என்ன வரும் 14/6.3ன்னு வரும். இப்போ 14/6.3 அப்படின்னம்னா எவ்வளோ ஆன்சர் வருது அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2.2 வரும். இந்த வேல்யூ வந்து 2.2 ஆம்பியர் அப்படின்னு வரும். அதுதான் ஆன்சர். அம்மீட்டர் வேல்யூ வந்து 2.2 ஆம்பியர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா சர்க்யூட்டை வந்து பார்த்துட்டு காம்ப்ளெக்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பயந்துடக்கூடாது. அதை சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணணும். எல்லா சர்க்யூட்டும் அந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ண முடியும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது, டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறது, இந்த பாத்தில் எவ்வளோ பார்ட் கரண்ட் போகும், எத்தனை பங்கு போகும்னு தெரியணும். அதுக்கு தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு கம்பேர் பண்ணணும்னு சொன்னோம். இப்போ ஆன்சர் கிடச்சிடும். ஓகே, அதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இது மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துட்டாங்க. இந்த சர்க்யூட்டில் R1 வேல்யூ என்ன, இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த மின்தடையினுடைய மதிப்பு என்ன, அதே மாதிரி R2 இந்த மின்தடை, இந்த ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சர்க்யூட் பார்த்தா ஒரு மாதிரி சீரீஸில் இருக்கா பேரலில் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி ஒரு ஒழுங்கான இதுக்கு வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரணும்னா பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம முதல்ல அந்த பேட்ரி அப்படியே வச்சுக்குவோம். பேட்ரி பாசிட்டிவ் நெகட்டிவ் 69 வோல்டேஜ்னு கொடுத்துருவோம், அப்படியே இருக்கட்டும். இந்த இதை பாருங்கள், இந்த R1 R2 இது ரெண்டும் எப்படி இருக்குது, பேட்டரியோட பாசிட்டிவில் ஆரம்பித்து R1 R2 ஒரு சீரீஸ் ஒரு லூப்பில் வந்து முடியுது இல்லையா. இப்போ அதே மாதிரியே நம்ம வரைஞ்சிருவோம். R1 R2 இது அப்படியே வச்சுக்குவோம். இது வந்து R2. ஓகே, R1 R2
இது வந்து சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஓகே, இதை வந்து நான் இப்படி வரைஞ்சிக்கிறேன், எனக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக. இது வந்து தொடர் இணைப்பில் தானே இருக்குது R1 R2, அதனால் வரிசையாகவே வரைஞ்சிக்கிறேன். R1 R2 இப்படி வந்து R2ஓட அதர் எண்டு எங்கே வருது, நெகட்டிவில் முடியுது, அது மாதிரி நெகட்டிவில் கொடுத்துட்டு அடுத்து இங்கே வருவோம். இப்போ இந்த 10 ஓமோட ஒரு எண்டு எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, பேட்டரியோட நெகட்டிவ். அடுத்து வந்து அதர் டெர்மினல் எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, இங்கே பாரு, இதுக்கடையில் எதுவுமே ஒயர் இல்லை, இதுக்கடையில் வந்து ரெசிஸ்டர் கிடையாது, டேரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. எதோட கனெக்ட் ஆகிருக்குன்னா இந்த R1ம் R2ம் மீட் பண்ணுற இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ R1ம் R2ம் மீட் பண்ணுற இடம் தானே இது, அங்கே வேறு இது R1 இது R2 மீட் பண்ணுற இடம் இது. ஸோ இந்த இடத்துல ஒரு ஒயர் அதிலிருந்து எங்கே கொண்டு போயிருக்கோம், இந்த அதாவது பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல், பேட்டரியோட நெகட்டிவும் அல்லது R2வும் மீட் பண்ணுற இடம், பேட்டரியோட நெகட்டிவும் R2வும் மீட் பண்ணுற இடம் இது. ஸோ இதுக்கும் இடையில தான் என்ன இருக்குது, இந்த 10 ஓம் இருக்குது. அப்போ இப்படி வரையலாம், இது வந்து 10 ஓம். ஓகே, அடுத்தது இந்த 20 ஓம் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த R2 10 ரெண்டு மீட் பண்ணுற இடம், அதாவது நெகட்டிவ் டெர்மினலோட, அதாவது இந்த இடம், இந்த பாயிண்ட், இந்த இது. அடுத்து வந்து அதர் எண்டு வந்து எங்கே இருக்குது, அதர் எண்டு வந்து அதாவது R1 R2 மீட் பண்ணுற பாயிண்ட், இந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு ஒன்று தான். ஓகே, அப்போ R1 R2 மீட் பண்ணுற பாயிண்ட்னா இந்த பாயிண்ட் தான். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், R1 R2ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த இடம் வந்து இந்த பாயிண்ட்டும் சேம் தான். ஓகே, ரெண்டு கடையில் ஒரு ஒயர் தான் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் என்னது, R1 R2 மீட் பண்ணுற இடம், அந்த இடம் தான் இது. ஸோ இங்கேருந்து எடுத்துகிட்டு இப்படி எடுத்துக்கலாம். இங்கேருந்து எங்கே போகிறோம், அதர் எண்டு, இதோட அதர் எண்டு வந்து எங்கே கனெக்ட் ஆகிருக்கு, R2 10 நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி, நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரி தானே. ஸோ இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து 20 ஓம். இப்படி தான் இருக்குது சர்க்யூட். ஸோ இது பார்க்குறதுக்கு நமக்கு இதெல்லாம் பேரலல் கனெக்ஷனில் இருக்கிற மாதிரி தெரியும். இந்த எல்லா பேரலல் சேர்ந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் தரும், ஒரு மின்தடை, அப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ், இதுவும் இந்த குரூப்பும் சீரிஸ் கனெக்ஷனில் இருக்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். இப்போ இவங்க இது கொடுத்துருக்கிற வேல்யூ நோட் பண்ணிக்குவோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ இந்த R2 வழியாக கரண்ட் எவ்வளோ அப்படின்னா 0.5 ஆம்பியர், இதுதான் R2, இது வழியாக 0.5 ஆம்பியர் போகிறதா சொல்கிறாங்க. பேட்டரியோட நெகட்டிவ் டெர்மினல் அந்த டைரக்ஷன் பார்க்கணும், பேட்டரியோட நெகட்டிவ் போகுது. அதே மாதிரி இந்த 20 ஓம் வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து 1 ஆம்பியர், எதுக்கு போகுது, பேட்டரியோட நெகட்டிவ் அந்த டைரக்ஷன் பார்க்கணும். ஸோ இந்த டைரக்ஷன் பேட்டரியோட பாசிட்டிவ்லேருந்து இப்படி நெகட்டிவ் ஒன்று, இந்த டைரக்ஷனில் 1 ஆம்பியர் கரண்ட் போகுது. ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R1 R2ஓட வேல்யூ, R1ஓட வேல்யூ என்ன, R2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதுதான். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பேட்டரியிலேருந்து வரக்கூடிய டோட்டல் கரண்ட் வந்து I1 வச்சுக்குவோம். I1 அதுதான் இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகும், I1 வழியாக போகும், R1 வழியாக போகும். அந்த கரண்ட்டு தான் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் 3 பார்ட்ஸாக டிவைட் ஆகும். ஒன்று வந்து 0.5 ஆம்பியர், இதில் எவ்வளோ கரண்ட்டு நமக்கு தெரியாது. அப்புறம் இன்னொரு கரண்ட்டு இங்கே கொடுத்துட்டாங்க, 1 ஆம்பியரும் கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ R1ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது, இந்த கரண்ட் எவ்வளோன்னு தெரியாது, டோட்டல் கரண்ட், ஏன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் தெரிஞ்சால் தான் டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ வந்து இங்கே போகக்கூடிய கரண்ட்டு, இங்கே வந்து பாருங்கள் ஒரு இது கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கரண்ட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இது வழியாக 20 ஓம் ரெசிஸ்டார் வழியாக போகக்கூடிய கரண்ட்டு 1 ஆம்பியர்னால் இந்த ரெண்டு பாயிண்ட் கடையில் எவ்வளோ வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் 20 ஓம் ரெசிஸ்டன்ஸ், 20 ஓம், அதாவது 20 ஓம்க்கு குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு, அதை கண்டுபிடிக்கலாம். மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கலாம். என்ன ஃபார்முலா, V = IR இல்லையா. இங்கே கரண்ட் வந்து என்னது 1 ஆம்பியர், மின்னழுத்த வேறுபாடு ஃபார்முலா என்னது, V = IR, அதான் ஓம்ஸ் லா. ஸோ I வந்து 1 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க, இன்ட்டு R வந்து 20 ஓம், அப்போ எவ்வளவு 20 வோல்டேஜ்னு தெரியுது. இந்த வோல்டேஜ் வந்து 20 வோல்டேஜ். அப்போ இது 20 வோல்டேஜ்னா இங்கே பாருங்கள், இது 3 பேரலல் கனெக்ஷனில் இருக்குது, பக்க இணைப்பு. அப்போ இந்த இடத்துலையும் வோல்டேஜ் வந்து இந்த ரெண்டு பாயிண்ட் கடையிலையும் வோல்டேஜ் எவ்வளவு, 20 வோல்டேஜ் தான். இந்த ரெண்டு பாயிண்ட் கடையிலையும் வோல்டேஜ் எவ்வளவு, 20 வோல்டேஜ் தான். ஓகே, அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இது 20 வோல்டேஜ், இது 10 ஓம்னா இந்த இடத்துல கரண்ட் கண்டுபிடிக்கலாம். இது வழியாக எவ்வளோ கரண்ட் போகுது, இந்த கரண்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்போ கரண்ட் த்ரூ 10 ஓம் சொல்லலாமா, கரண்ட் த்ரூ 10 ஓம்.
கரண்ட் த்ரூ 10 ஓம், அதாவது 10 ஓம் மின்தடை வழியாக போகக்கூடிய மின்னோட்டம். 10 ஓம் மின்தடை வழியாக போகக்கூடிய மின்னோட்டம் எவ்வளோ அப்படின்னா என்ன ஃபார்முலா? I ஈக்குவல் டு இந்த I10 போட்டுக்கிறேன். அதாவது 10 ஓம் மின்தடை வழியாக போகும் மின்னோட்டங்கனால I10 போட்டுக்கிறேன். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன், ஏன்னா இங்கே I1லாம் போடக்கூடாது, I1 இருக்குது. அப்போ I10 ஈக்குவல் டு என்னது? V/, விங்கிறது என்னது? 20 வோல்டேஜ். அப்போ 20 வோல்டேஜ் டிவைடட் பை I ஈக்குவல் டு V/R. R எவ்வளவு? 10 ஓம். அப்போ எவ்வளோ கிடைக்கும்? 2 ஆம்பியர். ஸோ இந்த கரண்ட்டு கண்டுபிடிச்சோம். இதில் போகக்கூடிய கரண்ட் வந்து 2 ஆம்பியர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, அடுத்து இங்கே என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, அந்த வோல்டேஜ் தெரியும் 20 வோல்டேஜ், இது வழியாக போகக்கூடிய கரண்ட் அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்போ R2 கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ R2 எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, R2 ஈக்குவல் டு ஓம் விதி தான், R ஈக்குவல் டு V/I. V/I ஐன்னா இந்த கரண்ட்டு I R2 வழியாக போகக்கூடிய கரண்ட்டு IR2ன்னு கூட போட்டுக்கலாம், IR2 அப்படின்ட்டு. ரைட், விங்கிறது என்னது? இந்த இடத்துல உள்ள வோல்டேஜ், இந்த வோல்டேஜை போட்டக்கூடாது. இங்கே எவ்வளோ வோல்டேஜ்? 20 வோல்டேஜ். அப்போ 20/I கொடுத்துருக்காங்க அவங்களே, 0.5ன்னு கொடுத்துருக்காங்க. 0.5னா என்னது? 1/2ன்னு இருக்கும். 20/1/2 தட் இஸ் 20 இன்ட்டு இந்த 2 மேலே போயிடும், 20 இன்ட்டு 2 தட் இஸ் 40 ஓம். இப்போ R2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, ஒரு ஆன்சர் கிடச்சிச்சு. R2 வந்து 40 ஓம் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, R2ஓட வேல்யூ கிடச்சிருச்சு நமக்கு 40 ஓம். இப்போ அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா, அந்த R1 கண்டுபிடிக்கணும். R1 எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து I1 தெரியுமா அப்படின்னா I1 தெரியாது. பட் என்ன தெரியும் அப்படின்னா, இந்த வோல்டேஜ் பாருங்கள், இந்த 69 வோல்டேஜில் தான் 2 பகுதியாக பிரியுது. இது ஃபுல்லாக இதெல்லாம் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இங்கே வந்து 20 வோல்டேஜ், இந்த பகுதியில் 20 வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா மீதி தான் இங்கே ட்ராப் ஆகும். அப்போது பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் R1 கண்டுபிடிக்கலாம். அதாவது R1 குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு, R1ல் மின்னழுத்த வேறுபாடு, R1 குறுக்கே மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ வரும் அப்படின்னா, இந்த டோட்டல் வோல்டேஜில் ஈக்குவல் டு 69 மைனஸ் இங்கே எவ்வளோ வோல்டேஜ்? 20. 69 மைனஸ் 20 போச்சுன்னா மீதி எவ்வளவு? 49 வோல்டேஜ். அதுதான் இங்கே டெவலப் ஆகும். இந்த 2 பாயிண்ட் இடையில எவ்வளோ வோல்டேஜ்னால் 49 வோல்டேஜ்னு தெரியுது. அப்போ இது வந்து 49 வோல்டேஜ், இந்த 2 பாயிண்ட் இடையில 49 வோல்டேஜ்னால் நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, கரண்ட்டு முதல்ல கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ரெசிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும், இந்த கரண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்கே பாருங்கள், இந்த I1 இங்கே போகிற கரண்ட்டு தான் 3 பகுதியாக பிரியுது, இப்படி 3 பகுதியாக பிரியுது. இந்த 3 பகுதியுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, வேல்யூ தெரிஞ்சிருச்சு. கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் அப்ளை பண்ணலாம்ல, ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணோம்னா இந்த I1 ஈக்குவல் டு என்னது? இந்த 3 கரண்ட்டுக்கு ஈக்குவல். அப்போ I1 ஈக்குவல் டு என்னது? இந்த 1 ஆம்பியர் ப்ளஸ் இந்த 2 ஆம்பியர் ப்ளஸ் இந்த 0.5 ஆம்பியர். இப்போ எவ்வளோ வரும்? 3.5 ஆம்பியர். 3.5 ஆம்பியர்னு தெரியுது I1. அப்போ இதிலேருந்து R1 கண்டுபிடிச்சிக்கலாம். தேர்ஃபோர் R1 ஈக்குவல் டு என்னது? இந்த வோல்டேஜ் 49 வோல்டேஜ் டிவைடட் பை இங்கே 49 வோல்டேஜ் டிவைடட் பை R ஈக்குவல் டு V/I. இப்போ தான் கண்டுபிடிச்சோம், என்னது? I1 3.5. ஓகே, 49/3.5. இது டிவைட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குதுன்னா 14 ஓம்னு கிடைக்குது, 14 ஓம். ஸோ R1 வந்து எவ்வளோ கிடைக்குது? 14 ஓம். ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு 2. ஓகே, ஸோ இதுதான் சர்க்யூட். பார்க்குறதுக்கு காம்ப்ளெக்ஸாக இருக்கும். இதை சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஓம்ஸ்லாம் தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே அப்ளை பண்ணல. இதை பண்ணால் கண்டுபிடிச்சோம். நோட் பண்ணி நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை ரெசிஸ்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, மின்தடைகள் 1 2 3 4 மின்தடைகள் இருக்குது. ஒரு பேட்ரி, ஒரு செல் இருக்குது, 6 வோல்டேஜ் செல். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ABCDE பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இந்த பிக்கும் டிக்கும் இடையில பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் என்ன? பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பி அண்ட் டி. பிக்கும் டிக்கும் இடையே மின்னழுத்த வேறுபாடு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுக்கும் இடையில மின்னழுத்த வேறுபாடு எவ்வளோ, வோல்டேஜ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் கொஸ்டின். இப்போ இது மாதிரி பார்த்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிக்கும் டிக்கும் இடையில எப்படி வோல்டேஜ் கண்டுபிடிக்கிறது? செல்லு இங்கே இருக்குது, அப்போ இந்த ரெசிஸ்டர்ஸ்லாம் என்ன கனெக்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முதல்ல இந்த மாதிரிலாம் ABCD அது மாதிரிலாம் கொடுத்துட்டு பேட்ரி கொடுத்துருக்காங்க,
4 ரெசிஸ்டார்ஸாக இருக்குது அப்படின்னா நம்ம வந்து இது வீட்ஸ்டோன் சமண சுற்றில் வருமா அப்படின்னு பார்க்கணும். இந்த மாதிரி சர்க்யூட் வந்ததுன்னா முதல்ல வீட்ஸ்டோன் சமண சுற்று ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கணும். நம்ம வீட்ஸ்டோன் சமண சுற்று என்ன சொல்லுவாங்க பாருங்கள், இப்படி இது பண்ணலாம், ABCD 3 பாயிண்ட். ஏபிக்கு இடையில் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, 5 ஓம். ஏவுக்கும் பிக்கு இடையில் 5 ஓம். ஸோ 5 ஓம் கொடுங்க. அடுத்து பிக்கும் சிக்கு இடையில் என்னது 15 ஓம். இங்கே வந்து 15 ஓம். அடுத்து சிக்கும் டிக்கும் இடையில் என்னது 30 ஓம். ஸோ சிக்கும் டிக்கும் இடையில் 30 ஓம். அடுத்து டிக்கும் ஈக்கும் இடையில், டிக்கும் ஈக்கும் இடையிலனா டிஇங்கிற பாயிண்ட்டை கொண்டு வந்து ஏவோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா டியும் ஏவும் ஒரே பாயிண்ட்டு தான் அர்த்தம். ஈன்னு ஒரு பாயிண்ட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஈங்கிறது என்னது, இது வந்து ஏ தான், ஏவோட தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ டிக்கும் ஏவுக்கும் இடையில இந்த இடத்துல ஏ இருக்கிறதா தான் அர்த்தம். டிக்கும் ஏவுக்கும் இடையில 10 ஓம். அப்போ டிக்கும் ஏவுக்கும் இடையில 10 ஓம் கனெக்ட் பண்ணலாம். அடுத்து பேட்ரி செல் எங்கே கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏவுக்கும் சிக்கும் இடையில செல். ஏ இங்கே இருக்குது, சி இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு இடையில தான் செல்லு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இடையில செல்லு கனெக்ட் பண்ணியிருக்கோம் 6 வோல்டேஜ். ஓகே, கேல்வாமீட்டர் எதுவும் இல்லை, கொடுக்கல, சர்க்யூட்டில் காமிக்கலை. இப்போ இது வந்து இந்த சுற்று வந்து பேலன்ஸ்டா அப்படின்னு பார்க்கணும். பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜா அப்படின்னு பார்க்கணும். நமக்கு ஃபார்முலா என்னது, இது வந்து P, இது Q, இது R, இது S. P/Q = R/S. அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். P/Q = R/S. P வந்து 5 ஓம், Q எவ்வளோ 15 = R வந்து 10 ஓம் டிவைட் பை S வந்து 30 ஓம். அப்போ எவ்வளோ வருது, 1/3 1/3. அப்போ 1/3 = 1/3 பேலன்ஸ்டாக இருக்குது. பேலன்ஸ்டாக இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இது வழியாக ஒரு கேல்வாமீட்டர் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அது வழியாக கரண்ட்டு போகாதுன்னு சொல்லுவோம். கரண்ட்டு போகாதுன்னா என்ன அர்த்தம், எங்கே கரண்ட்டு போகும், ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் கரண்ட் போகுது, ஏலேருந்து பிக்கு, இங்கே என்னது பியிலேருந்து டிக்கா, பியிலேருந்து டிக்கு கரண்ட்டு போகுதுன்னா என்ன அர்த்தம்னா, கரண்ட்டு வந்து எப்போ எங்கே போகும், ஹையர் பொட்டன்சியல் டு லோயர் பொட்டன்சியல், உயர்ந்த மின்னழுத்த புள்ளியிலேருந்து தாழ்ந்த மின்னழுத்த புள்ளிக்கு தான் போகும், பாசிட்டிவ் டு நெகட்டிவ். அப்போ கரண்ட்டே போகலை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 2 பாயிண்ட்டும் சேம் பொட்டன்சியல் இருக்குதுன்னு அர்த்தம். சேம் பொட்டன்சியல், சமமான மின்னழுத்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். சமமான மின்னழுத்தம்னு அர்த்தம், இங்கே 5 வோல்டேஜ்னா இங்கே 5 வோல்டேஜ், அதான் சமமான மின்னழுத்தம். அப்போ மின்னழுத்த வேறுபாடு என்னது, 5 வோல்டேஜுக்கும் 5 வோல்டேஜுக்கும் டிஃப்ரென்ஸ், வேறுபாடு என்னது 0 தானே. மின்னழுத்த வேறுபாடு கிடையாதுன்னு அர்த்தம், புரியுதா. அப்போ பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கிறப்ப B/D கரண்ட்டு போகாது. கரண்ட்டு போகாதுன்னு அர்த்தம், இந்த 2 பாயிண்ட்டும் தேர் அட் சேம் பொட்டன்சியல், சமமான மின்னழுத்தத்தில் இருக்குன்னு அர்த்தம். சமமான மின்னழுத்தத்தில் இருந்ததுன்னா VBயோட வேல்யூவும் VDயோட வேல்யூவும் சமம். அப்படின்னா VB - VD = 0. ரெண்டு கடையில் உள்ள மின்னழுத்த வேறுபாடு 0. மின்னழுத்த வேறுபாடு 0 ஆன்சர். ஓகே, நோட் பண்ணி. இப்போது இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அது மாதிரி கொடுத்தாச்சு. 4 ரெசிஸ்டார்ஸ் இருக்குது, 4 மின்தடைகள், அதை இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. P, Q, R, S 4 புள்ளிகள் இடையில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படியே வேல்யூஸ் கொடுத்தாச்சு. இங்கே 2 ஆம்பியர் கரண்ட் என்ட்ரு ஆகுது. இப்போ கொஸ்டின் என்னென்னா, கரண்ட் த்ரூ 2 ஓம், இந்த 2 ஓம் இருக்குல்ல, இது வழியாக எவ்வளோ கரண்ட்டு போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து கொஸ்டின். இப்போ இது பார்க்கும்போது தெரியுது வீட்ஸ்டோன் பிரிட்ஜு. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் முதல்ல பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்கா அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 4 இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 = இந்த ரெசிஸ்டன்ஸ் 10 இந்த ரெசிஸ்டன்ஸ் 5. இது எவ்வளோ, இதோட ரேஷியோ 2, இதோட ரேஷியோவும் 2. அப்போ பேலன்ஸ்டாக இருக்குது, பிரிட்ஜ் பேலன்ஸ்டாக இருக்குது, சமநிலையில் இருக்குது. சமநிலை பிரிட்ஜ் வந்து சமநிலையில் இருக்குது. சமநிலையில் இருந்ததுன்னா இது வழியாக கரண்ட்டு போகாது, இது வழியாக கரண்ட்டு போகாது. கரண்ட்டு போகலை அப்படின்னா இங்கே வரக்கூடிய 2 ஆம்பியர் கரண்ட் இருக்குல்ல, இதில் ஒரு பகுதி வந்து இது வழியாக போயிடும். உதாரணத்துக்கு வந்து இது வந்து I1 அப்படின்னா இது வழியாக போகிற கரண்ட் வந்து என்னது 2 - I1. இது வந்து 2 - I1. இந்த 2 ஆம்பியர் கரண்ட் வந்து இந்த பக்கம் போகிறது I1, இந்த பக்கம் I2ன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த I1 போக மீதி இந்த 2 ஆம்பியர் தான் வர கரண்ட், அதில் I1 போச்சுன்னா மீதி தான் இங்கே வரும். அதனால தான் 2 - I1 கரண்ட். ஸோ இந்த கரண்ட்டு தான் இது வழியாகவும் போகும், I1 இது வழியாகவும் போகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக போகிற கரண்ட்டும் வந்து என்னது 2 - I1 தான். ஏன்னா இதுக்கிடையில் ஃப்ளோ கிடையாது. இப்போ இந்த பார்ட்டும் பேரல் கனெக்ஷனில் இருக்குது இல்லையா. பேரல் கனெக்ஷனில் இருந்ததுன்னா 2 இடத்துலையும் வோல்டேஜ் வந்து என்னது சேமாக இருக்கும் இல்லையா. ரெண்டும் இந்த பார்ட்டும் இது ஃபுல்லாக சீரீஸ், 4 2 சீரீஸில் இருக்குது, தொடர் இணைப்பு. அப்போ 4 + 2 6 ஆயிரும்.
டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் வந்து 6 ஓம் இல்லையா. இது 4 + 2 வந்து என்னது சீரீஸில் இருக்கனால 6 ஓம். இது வழியாக போகிற கரண்ட் வந்து மொத்த கரண்ட் வந்து I1. ஓகே, அதே மாதிரி இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. 10 ஓம் 5 ஓமும். அப்போ 10 + 5 இது வழியாக போகிற கரண்ட் என்ன பார்த்தீங்கன்னா 2 - I1. அப்போ இந்த இடத்துல நான் என்ன எழுதலாம் அப்படின்னா 2 - I1 அப்படின்னு போடலாம். ஓம்ஸில் தான் V = IR. இப்போ இங்கே வோல்டேஜ் வந்து எவ்வளோ அப்படின்னா இந்த இடத்துல அலாங் PQR வோல்டேஜ் எவ்வளோ நான் சொல்கிறேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் between PQR இந்த பாத்தில் இந்த 2 பாயிண்ட் கிட்டல இந்த பாதையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா VPQR இதுவும் பேரலல் கனெக்ஷனில் இருக்கிறனால PSR VPSR இதுவும் பேரலில் இருக்கிறனால பேரலல் கனெக்ஷனில் வோல்டேஜ் வந்து சேமாக இருக்கும். இங்கே எவ்வளோ வோல்டேஜ் அதே தான் இங்கே இருக்கும்னு சொன்னோம். ஸோ அப்போ இங்கே எவ்வளோ வோல்டேஜ்னா இந்த கரண்ட் வந்து என்னது I1 இது வழியாக போகிற கரண்ட்டு இன்ட்டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் மொத்த மின்தடை 4 + 2 6 ஈக்குவல்ட்டு இங்கே போகிற கரண்ட்டு 2 - I1 2 - I1. இங்கே மொத்த மின்தடை 10 + 5 15. ஸோ இன்ட்டு 15. அப்போ என்ன வரும் 6I1 ஈக்குவல்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணால் 2 × 5 30 மைனஸ் 15 I1 வரும். 15 × I1 மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ I1 டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. இந்த -15 I1 இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ப்ளஸ் 6I1 + 15 I1 ஈக்குவல்ட்டு 30. அப்போ எவ்வளோ வரும் 6 + 15 21 × I1 ஈக்குவல்ட்டு 30. நமக்கு I1 தான் வேணும், இது வழியாக போகிற கரண்ட்டு. அப்போ I1 ஈக்குவல்ட்டு 30/21 எவ்வளோ அப்படின்னா 3 10 3 30 7 3 21. அப்போ 10/7 ஆம்பியர். இதுதான் ஆன்சர். இந்த ஆப்ஷன் இருக்கானா இருக்குது 10/7 ஆம்பியர். இதுதான் இது வழியாக போகக்கூடிய கரண்ட். இவ்வளோதான். ஸோ இது மாதிரி சர்க்யூட்ஸ் வந்து சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம வந்து இப்போ இந்த 2 வீடியோவும் சேர்த்து வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். நிறைய சர்க்யூட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இதை பார்த்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிரும். எந்த மாதிரி சர்க்யூட் வந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ.